By using mathematical induction, 3 power 2n plus 1 plus 2 power n plus 2 is divisible by n. Here n is all positive integers. Integers na enna undu theriyumla, plus or minus 1 plus or minus 2 plus or minus 2 இது போயிட்டே இருக்கும். Here they mention positive integers. Here they have mentioned 0 ல start ஆகல, 0 included. Positive integers, so 0 1 2 etc. So என்னோட starting value எங்க start ஆகும், 0, start with 0. So நான் mathematical induction ல first step 1 அது முன்னாடி let னா இருக்குல, இத நம்ம எப்படி எடுக்கணும், p of n as 3 power 2n plus 1 plus 2 power n plus 2. Next step 1. Step 1. Here we have to start with 0. Yeah, start with 0. They have mentioned all positive integers n. All positive integers n. அப்போ இங்க வந்து எல்லாமே வந்துரும் 0 1 2. Actually 0 வந்து பாசிட்டிவ்ல வராது, அதுனா நியூட்ரல். பட் ஸ்டார்ட் வித் சரி சாரி ஸ்டார்ட் வித் ஓகே 0 ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா பாத்துங்க. ஸ்டெப் 1 நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணனும், 0. அதாவது put n equal to 0. n equal to 0 போட்டா என்ன வருதுன்னு பாரு, 3 power 2 into 0 plus 1 plus 2 power 0 plus 2. இதோட வேல்யூ என்னது, 3 power 1 2 square. அப்ப என்ன வரும், 4 சாரி இது 3 plus 4 7. நமக்கு என்ன divisible பண்ண சொல்லிருக்காங்க, 7. divisible by 7. so இங்க 7 தான் இருக்குது. 7 7 divisible பண்ணல, டிவைட் பண்ணல, சரியா? சரி. so which is divisible by 7, which is divisible by 7. so இது வந்து ட்ரூ ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரூ ஆயிட்டு அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன செய்யணும், ஸ்டெப் 2 அசம்ப்ஷன். ஸ்டெப் 2 என்னது, அசம்ப்ஷன். ஸ்டெப் 2 assume it is true for k. என்ன செய்யுங்க, step 2 assume it is true for n equal to k. true for n equal to k. இது வந்து assumption தான். actually first step and last step only we have to perform. in middle just the assumption. so எப்படி assumption யூஸ் பண்றோம் பாருங்க, p of k எப்படி எழுதலாம், என்ன இருக்குது, 3 power 2n. நல்லா பாத்துங்க, n உள்ள இடத்துல யார் இருக்கா, k. so 3 power 2k plus 1 plus 2 power k plus 2. இது வந்து true. இது வந்து என்னது, true. அப்படினா என்ன மீனிங், which is divisible by 7 meaning. so அப்ப which is divisible by 7 அப்படினா this can be written as 3 power 2k plus 1 plus 2 power k plus 2 can be written as multiples of 7. can be written as multiples of 7. ஏன்னா இந்த 7 ஆல இது என்ன ஆகும், நம்ம டிவைட் ஆகும். so multiples of 7. இந்த கான்செப்ட்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கேட்டுங்க, இதுல எது ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் 2, bring that term right hand side. so 3 power 2k plus 1 plus sorry equal to 7m minus 2k plus 2. take it as 1. இதை ஏன் அப்படி 1 எடுக்கிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன செய்யணும், we have to apply. அடுத்து ஸ்டெப் 3 என்ன ப்ரூவ் பண்ணணும், to prove it is true for n equal to k plus 1. it is true for n equal to k plus 1. k வந்து assumption. first step வந்து நம்ம
சால்வ் பண்ணி பார்த்தோம், கன்ஃபார்மா அது என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. அடுத்தது அசம்ஷன். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன செய்யறோம், k பிளஸ் ஒன்னுக்கு இது டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அது வந்து ஓகே ஆயிட்டு அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இது என்னது, இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு கன்க்ளூஷன் வரும். ஓகேவா? சரி, இப்போ பார் டு ப்ரூவ் இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு k plus 1. ஸோ p ஆஃப் k plus 1, p ஆஃப் k plus 1. அப்போ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் n இருக்குல்ல, இன்ஸ்டெட் ஆஃப் n நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ஏன்னா இது வந்து p ஆஃப் n எடுத்துருக்க. ஸோ k plus 1 சப்ஸ்டிட் பண்ணணும். 3 2 பவர் k plus 1 plus 1 plus 2 பவர் k plus 1 plus 2. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்லா காட்டுங்க 3 பவர் என்ன இப்படி ஒரு ஸ்டெப்பா இருக்கீங்க 2k plus 1 plus 1 plus 2k plus 1 plus 2 can be written as, ஏன்னா இது வந்து நம்ம இப்படி எடுத்துருவோம் அதனால இப்படி காட்டுறோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு this and 3 பவர் multiple to inside the bracket 2k plus 2 plus 1, இது plus 1 தனியா இருக்குது. நெக்ஸ்ட் plus 2 பவர், இப்போ நல்லா பாத்துக்க இந்த இடத்துல 3 பவர் 2k plus 1 இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், இங்க நம்ம அப்ளை பண்ணணும். தெரியுதா? அப்ப நல்லா கேட்டுங்க, இதுல 3 பவர் 2k plus 1 தான் இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், we can apply this value, that is 1 அப்ளை பண்ண முடியும். அப்ப பாரு வருது k plus 1 plus 2, இத வந்து ஷார்ட்டா போட்டுறலாம். k plus 1 plus 3 சாரி 1 plus 2 3. சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாரு ஈக்குவல் டு 3 பவர் எதை நம்ம அப்ளை பண்ண முடியும், 2k plus 1. 2k இன்னொரு ஒன்று இருக்குல்ல அதை கம்பைன் பண்ணிக்க plus 1, இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 3 பவர் 2k plus 1 into 3 power 2. இது பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்படி ஒரு கான்செப்ட் உண்டுல்ல, அதுக்குள்ள a power m can be written as a power n plus m, இந்த கான்செப்ட்ஸ். சோ அந்த கான்செப்டை நம்ம என்ன செய்றோம், இதுல கொண்டு வரோம். சோ இத சார் இத வந்து 3 power 2k plus 1 போட்டோம், இந்த வேல்யூ என்ன செய்யணும், இதுல அப்ளை பண்ணோம். சோ அதுக்காக இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிருக்கோம். இதை தனியா செப்பரேட் பண்ணிருக்கோம். என்ன இருக்கு இந்த ஸ்டெப், இதை கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். 3 ஸ்கொயர் இன்டு 3 ஸ்கொயர். இது ஏன் இருக்கும்னா மேல என்ன இருக்குது ரீசன் இருக்குது, அதை பார்த்துக்க. எஸ் 3 பவர் 2k plus 1 plus 2 can be written as, இது ஒரு டேம் இது ஒரு டேமா நம்ம என்ன செய்யலாம், ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளஸ் 2 பவர் k plus 3 k plus 3. சரி, இருப்பா இன்ஸ்டெட் ஆஃப் 3 பவர் 2k plus 1 என்ன அப்ளை பண்ணிடலாம், 7m minus 2k plus 2. 7m minus 2k plus 2. 3 squared is 9. 3 squared is 9 plus இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 2 பவர் k 2q போடலாமா, போடலாமா? ஏன் பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். சோ ரெண்டுமே என்னதான் சேம் தான். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு மல்டிபிள் 9 இன்சைட் தி பிராக்கெட் 7 into 9m, சும்மா ஃபுல்லா மல்டிபிள் பண்ணாத, சும்மா போட்டுக்க. ஏன்னா நமக்கு லாஸ்ட்ல போய் வரணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 கொண்டு வரணும். 2 பவர் k plus 2 ஃப்ரெண்ட்ல 9 into 2 power k plus 1. Multiply 9 inside the bracket. Next plus 2q என்ன வரும், என்னது 28 7 27 தானே. 2q என்னது, சாரி 2 into 2 சாரி 4 8 நான் வந்து 3 இது 3 மேல q போட்டு நினைச்சிட்டேன். ஓகே 8 into 2 power k 8 into 2 power k. இப்போ நல்லா பாத்துங்க, இதுல மைனஸ் சம்திங் இருக்கு, காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாரு. இதே நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம்ல, அதே நம்ம 2 பவர் k plus 2 can be written as, அதே நம்ம ரெண்டா எழுதலாம் 2 ஸ்கொயர். ஏன்னா இதை வந்து என்ன செய்யலாம், ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 7 into 9m minus 9 into 2 ஸ்கொயர் 4
அப்ப 4 into 9 2 squared is 4 4 into 9 எவ்வளவு வரும் 36 2 power k plus 8 2 power k 7 into 9m இந்த ரெண்டு எது காமனா இருக்கா யார் காமனா இருக்கா அதை வெளியே எடுத்துரு இது மைனஸ்ல இருக்குது ஓகே நோ ப்ராப்ளம் மைனஸும் காமனா எடுத்துரு 2 power k என்ன வரும் 36 இது என்னவும் minus 8 36 minus 8 what is 36 minus 8 அடுத்த ஸ்டெப் வா 7 into 9m minus 2 power k இதோட வேல்யூ என்னது 28 இதுல ரெண்டுலயும் காமனா 7 வெளிய எடுக்கலாமா எடுக்கலாம்ல 9m minus 2 power k 28 ல போனா என்ன ஆகும் 4 தானே 4 அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வந்துச்சா சோ 7 வந்து பிராக்கெட் வெளிய வந்துச்சு காமனா சோ pk plus 1 is divisible by 7 ப்ரூஃப் பண்ணிட்டோம் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு இப்பலாம் ப்ரூஃப் ஆகலன்னா எதுவுமே கட் பண்ணாம சூப்பரா ஒரு இதை போட்டு ஃப்ரெண்ட்ல யாரை போட்டணும் 7 தெரியுதா இதெல்லாம் கொஞ்சம் கிரிமினலா திங்க் பண்ணணும் சோ ஆன்சர் வந்தாச்சு pk plus 1 is divisible by 7 இதுல ஈக்குவல் டு இந்த சைடுல என்ன எழுதணும் நான் இருக்குல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குல்ல இதை எழுதணும் அதை நம்ம எழுதாம விட்டுருக்கோம் அதனால நம்ம இதே வந்து இப்படியே போட்டு ஷார்ட்டா pk plus 1 ரெண்டும் ஒண்ணு தானே இதுனாலும் ஒண்ணுதான் அந்த டேர்ம்னாலும் ஒண்ணுதான் இஸ் divisible by 7 so ஃபைனல் கன்க்ளூஷன் எழுதணும் தந்திரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதணும் தெரியுதா therefore p of n is divisible by 7 இது வந்து given statement அப்படியே போட்டுரும் ஓகேவா ஓகே ஸ்டெல் பண்ணிரு எல்லாரும் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க